ஓகேவா? தோசைக்கு இட்லிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். குழம்பு பாருங்கள், கரெக்டாக திட்டமாக வந்துடுச்சு. வெங்காயம் 2 கட்டி பூண்டு போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ அதுக்குள்ளே நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கோங்க, வெந்தயம், சீரகம், சோம்பு, 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், 4 பச்சை மிளகா, 1 கொத்து கருவேப்பிலை, தக்காளியும் சின்ன வெங்காயம் கூடயே உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதிலே புளி தண்ணியை சேர்த்துருக்கேன். குழம்ப கலக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை. குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. தேங்காய் சேர்த்துக்கலாம். சனையெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க எங்கள் மாமியார், அப்படியே மீன் குழம்புலே போட்டுடலாம். மத்தியெல்லாம் சேர்த்துடலாம்.